problems in China's property sector are only getting worse. China's real estate industry is collapsing in slow motion. These ghost cities, or residential buildings without tenants or construction that never finish, have become visual metaphors for the ongoing crisis. ரீசெண்டாக மின்டில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சைனாவோட ப்ராப்பர்ட்டி மார்க்கெட், இந்த ஹவுசிங் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்டான நிலைமையில போயிட்டு இருக்கு. டயர் 1 கம்பேர் பண்ணும்போது டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்லாம் ஹவுசிங் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஒஸ்டான நிலைமையில இருக்குது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது சைனாவோட ஜிடிபியில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார். ஸோ சைனாவோட இந்த ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். சைனாவில் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டெவலப்பர்ஸோட வேலை என்னென்னா, பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஹவுஸை பில்டு பண்ணி அந்த ஹவுஸை சேல் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா கஸ்டமரை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி ஹவுஸை பில்டு பண்ணி அந்த கஸ்டமர்கிட்டே ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட பிஸ்னஸ் மாடல். ஸோ சைனாவில் மக்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் 2020 முன்னால் வரைக்கும் மக்கள் வீடு வாங்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஹவுசிங்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பார்த்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, பேங்க்கில் நிறைய லோன் வாங்கி நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் ஆகிட்டுருக்கு, ரூரல் ஏரியாவில் அர்பன் ஏரியாவாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்குங்கிற நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்னால மக்கள் நிறைய பேர் இந்த ஹவுஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஹவுசிங் ப்ரைஸஸில் கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2020 3 ரெட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த ரூல்ஸ் யாருக்காக பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்காக. இந்த ரூல்ஸில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாவை யார் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இனிமேல் புதுசாக லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸில் சொல்கிறாங்க. இந்த 3 க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, லைபிலிட்டி டு அசெட் ரேஷியோ, நெட் கியரிங் ரேஷியோ, கேஷ் டு ஷார்ட் டேர்ம் டெப்ட் ரேஷியோ. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா தான் அது. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைபிலிட்டி டு அசெட் ரேஷியோ. இந்த லைபிலிட்டி டு அசெட் ரேஷியோவில் அந்த கம்பெனியோட டோட்டல் லைபிலிட்டி எக்ஸப்ட் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், அதாவது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அதை தவிர வேறு என்னென்னலாம் லைபிலிட்டியில் இருக்கோ அது டிவைடட் பை டோட்டல் அசெட். இதை டிவைட் பண்ணுறது மூலிமா அவங்க 70% கீழே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ், இல்லை அப்படின்னா இந்த க்ரைட்டீரியாவில் அவங்க ஃபெயில். ஸோ செகண்ட் க்ரைட்டீரியா என்னென்னா, நெட் கியரிங் ரேஷியோ. இந்த நெட் கியரிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் டெப்ட் மைனஸ் சேல்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி. ஸோ இங்கே டோட்டல் டெப்ட்டுங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த டெப்ட்டுக்காகலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ அந்த டெப்ட்டை மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து 100க்கு கீழே இருக்கணும். 100க்கு கீழே இருந்தால் இந்த அவங்க பாஸ், 100க்கு மேலே இருந்தால் அவங்க ஃபெயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேஷ் டு ஷார்ட் டேர்ம் டெப்ட் ரேஷியோ. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் கேஷ் டிவைடட் பை டோட்டல் டெப்ட்டு. அவங்கக்கிட்ட டோட்டலாக கேஷ் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை டோட்டல் டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வந்து 1 or 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இவங்க பாஸ், அதர்வைஸ் இவங்க ஃபெயில். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எவ்ரி மந்த் வந்து இந்த ரேஷியோவை நீங்கள் வந்து பேங்க்குக்கோ கவர்மெண்ட்டுக்கோ சப்மிட் பண்ணணும். ஸோ எப்போ இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கு புது லோன் அலாட் ஆகாது. ஸோ இந்த புது ரூல் கொண்டு வந்ததுனால நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து கையில் கேஷ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க கடன் வாங்கி தான் நிறைய ப்ராஜெக்ட் பில்டு பண்ணிட்டு இருந்தாங்கிறதுனால இப்போ திடீர்னு கடன் ஸ்டாப் ஆயிடுச்சு, உங்ககிட்ட கேஷ் இல்லை. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 2021 டிசம்பரில் சைனாவோட லார்ஜஸ்ட் டெவலப்பரான எவர்கிராண்டே வந்து டிஃபால்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டிலே ஆகுறதுனாலையும் நிறைய கம்பெனிஸ் வந்து டிஃபால்ட் ஆகுறதுனாலையும் மக்கள்கிட்ட இந்த ஹவுசிங் மேலே ஒரு பெருசாக பயம் வருது. ஸோ யாருமே வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இது ஒரு சைடு போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு பக்கம் சைனாவோட பாப்புலேஷனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறப்ப அந்த வயசானவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த வீடு எம்டியாகவே இருக்குது, புதுசாக யாரும் குடிவரக்கு வில்லிங்க இல்லை. யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டயர் 2, டயர் 3 சிட்டிஸை விட்டுட்டு டயர் 1 சிட்டிஸ்க்கு மூவ் ஆகுறதுனால டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்லாம் நிறைய எம்டி ஹவுசஸ் அப்படியே இருக்குது. ஸோ அந்த இடத்துல புதுசாக யாரும் வாங்குறதுக்கும் தயாராக இல்லை. ஸோ இதனால் சப்ளை அதிகமாகி டிமாண்டே இல்லைங்கிறதுனால ஹவுசிங் ப்ரைஸஸில் செம்மையாக விழ ஆரம்பிக்குது. ஸோ இது இந்த சைனாவோட ஜிடிபியில் பெருசாக அடி விழ ஆரம்பிக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் 2023, 2024 இதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேரண்டிட் டெலிவரி. இன்கேஸ் டெவலப்பர்கிட்ட மணி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பாதிலேயே ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டே அந்த ப்ராஜெக்ட்டை டேக் ஓவர் பண்ணி ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவதாக இந்த ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா நிறைய லோன் வாங்கி நிறைய வீடு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்பினாங்க.
ஸோ மூணாவதாக இந்த 3 ரெட் லைன் க்ரைட்டீரியாவில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் அவங்க வந்து அந்த க்ரைட்டீரியா வந்து பாஸ் ஆகலைனாலும் அந்த லோக்கல் பேங்க் நினச்சா அவங்க கடன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸேஷன் கொண்டு வராங்க. ஸோ இது மூலிமா டெவலப்பர்ஸ்க்கு லிக்விடிட்டி கிடைக்கும், அதை வச்சு அவங்க ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் இறங்கி அந்தந்த லோக்கல் ஏரியாவோட கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை வாங்கி பில்டு பண்ணி அவங்களே சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஹவுசிங் ப்ரைஸஸை ஸ்டேபிள் ஆகிறதுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தும் இன்னும் Tier 2 Tier 3 சிட்டிஸ்லாம் இந்த ஹவுசிங் ப்ரைஸஸ்ங்கிறது டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நிறைய எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பத்தாது, இன்னும் கவர்மெண்ட் வந்து நிறைய இன்டர்வென்ட் பண்ணி இதை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைனா இப்போ இந்த ஏப்ரலோட ஜிடிபி பர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 5.4% சொல்லி. ஸோ இதை பார்த்து எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அக்யூரேட்டான டேட்டாவாக இருக்காது, இந்த நம்பர்ஸ் மேலே எங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹவுசிங் கிரைசிஸ் பத்தாதுன்னு சைனா அண்ட் யூஎஸோட ட்ரேட் வார் வேறு போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சைனாவோட எக்கனாமியில் நெகட்டிவ் நியூஸஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாராவது இந்தியாவிலேருந்து சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.